ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பிரு. நாம இன்னைக்கு இதில் பார்க்க போகிறது இந்த 2024 ஜி5லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு தெலுங்கு கிரைம் த்ரில்லர் சீரியஸ் தான் பருவு. இந்த சீரியஸை வந்து தமிழ் டப்பிங்கோடய தான் ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. அண்ட் தமிழ் டப்பிங்குமே சூப்பராக இருக்குது. இந்த சீரியஸில் லீடிங் ரோல்னு பார்க்கும்போது நம்ம நிவேதா பித்துராஜும் நரேஷும் வந்து லீட் ரோல் எடுத்து நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த சீரியஸ் பார்க்கறதுக்கு எப்படி வந்திருக்கு, இதில் நம்ம நிவேதா பித்துராஜ் வந்து ஒரு நல்ல கம்பேக் கொடுக்குற மாதிரியான சீரியஸாக அமைஞ்சிருக்கா இல்லையாங்கிறதா இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்தலாம். அதுக்கு முன்னால் இந்த சீரியஸோட கதை என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். சீரியஸில் நம்ம நிவேதா பித்துராஜ் வந்து வீட்டுக்கு அகேன்ஸ்டாக சண்டை போட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இவங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டனாலே வீட்டில் வந்து பெரிய லெவலில் பேசிக்கிறது கிடையாது. இப்போ சில வருஷங்களுக்கு அப்புறமா அவரோட சித்தப்பா இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற அந்த நியூஸ் வந்து அவங்களுக்கு சேருது. அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட கேட்குறாங்க. இவ்வளோ நாள் நம்ம பேசவே இல்லை, அவங்க எப்படி எடுத்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு தாட்டும் வந்து வைக்கிறாரு அவரோட ஹஸ்பண்ட். ஆனால் நிவேதா பித்துராஜுக்கு வந்து என்னோட சித்தப்பாவை கடைசியாக ஒருக்க பார்க்கணும், எங்கள் அம்மாவும் பெர்மிஷன் கூப்பிட்டு என்னை வர சொல்கிறாங்க, ஸோ ஒருக்க போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நிவேதா பித்துராஜ் சொல்கிறாங்க. ஸோ இதனால் இவங்களோட தம்பி அபி தான் வந்து பிக்கப் பண்ணணும், ஆனால் இவரோட மாமா வந்து பிக்கப் பண்ண போகிறாங்க. ஸோ பிக்கப் வந்தது அவர் தான் வந்து வண்டியில் வரும்போதே நிறைய கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்கிறார். இவர் ஓடி போய் கல்யாணம் பண்ணதை எந்த அளவுக்கு வந்து அவங்கள வந்து இரிட்டேட்டிங் பண்ண முடியுமோ நிவேதா பித்துராஜ் ஹேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு அவரோட ஹஸ்பண்டும் சொல்கிறாங்க, அவள் இப்போ கொஞ்சம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா 3 மாதமாக, அதனால் வந்து அவளை ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசாதீங்க, கொஞ்சம் அமைதியாக வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் அந்த ஒரு பேசணும் அமைதியாக இருக்கிற மாதிரியே தெரில, இவர் வம்பிழுக்கிற மாதிரியே வந்து தான் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ஹைவேல போயிட்டு இருக்க வண்டி வந்து ட்ராக் மாதிரி ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு ரோடுக்கு போகுது. ஸோ இதனால் நிவேதா பித்துராஜ் அப்பவுமே வந்து பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு கட்டத்தில் நின்றுட்டு ஒரு இடத்துல பொருள் வாங்குறாங்க. அதை நிவேதா பித்துராஜ் நம்ம பார்த்துக்கிட்டு அவன் துப்பாக்கி தான் வாங்குறான், இது ஒரு ட்ராப்பு, நம்மளை கொலை பண்ணுறதுக்கு தான் வந்து அவனை கூட்டு வந்திருக்கான் அப்படிங்கிற எல்லாத்தையுமே சொல்லி அவங்களோட ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. ஆனால் ஹஸ்பண்ட் வந்து இரு பார்த்துக்கலாம், அடுத்த ஒரு 10 கிலோமீட்டரில் வந்து டோல்கேட் வந்துடும், அங்கே வந்து எப்படியா பேசி நம்ம தப்பிச்சிடலான்னு. உன்னை போய் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் பாரு, கொஞ்சம் கூட வந்து உனக்கு தைரியமே கிடையாது, அவனை அகேன்ஸ்டாக பேச மாட்டேன்னு கொள்ள. அந்த கோவத்தில் போய் என்ன பண்ண, எதுக்காக எங்களை கூட்டு வந்த, இவங்க அம்மா வந்து இவனை கூப்பிடவே இல்லைன்னு சொல்கிறாங்க ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு. அப்படின்னோடனே இந்த வாக்குவாதத்தில் ஒரு கட்டத்தில் பக்கத்தில் இந்த இரும்பு ராடை எடுத்து ஒரே அடி அடிக்கிறப்பல அந்த இடத்துல அந்த ஆள் ஸ்பாட்டில் இறந்து போயிடுறான். ஸோ இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன ஆச்சு, இந்த இறந்து போன பாடியை வச்சுக்கிட்டு இவங்க எப்படி சர்வே பண்ண போகிறாங்க, இவங்களை இங்கே கொண்டு வந்தது ஒரு ட்ராப்பு அப்படின்னா அந்த ட்ராப் எதுக்காக, யார் அந்த ட்ராப்பை போட்டாங்க, அண்ட் கடைசி அந்த ட்ராப்பில் இருந்து இவங்க எப்படி தப்பிக்கிறாங்க அப்படிங்கிறதான் இந்த சீரிஸோட ஒரு மொத்த கதையுமே சொல்லலாம். ஸோ இந்த சீரிஸ் பார்க்கறதுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓரளவுக்கு நல்ல ஒரு கிரைம் த்ரில்லராக பார்க்கறதுக்கு கண்டிப்பாக ஃபீல் ஆகுது. ஸோ இந்த கிரைம் த்ரில்லருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு ஜானி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கான எல்லா எலமெண்ட்ஸும் இந்த சீரிஸில் கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. அதுலேயும் இந்த சீரிஸில் இருக்கிற ஒரு பாசிட்டிவ் அப்படின்னா அந்த டார்க் தீமை நிறைய இடங்களில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இருட்டான போர்ஷன்ஸில் வந்து அந்த த்ரில்லிங் சீக்வன்ஸை வச்சு சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன அப்படின்னா, இந்த சீரியலில் வந்து சில விஷயங்கள் பண்ணுவாங்க. ஒரே ஒரு சீன் வந்து நடந்துருச்சு அப்படின்னா அதை எப்படி இழுக்கலாம்னா ஒரு 10 முகத்தை திருப்பி திருப்பி காட்டுவாங்கல்ல, அதே மாதிரியான ஒரு டெம்ப்ளேட்டை வச்சு இந்த சீரியஸில் நிறைய இடங்கள் அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு ஹீரோ வந்து அந்த ராடால் அந்த பேசனை அடித்து கொண்டுட்டாருன்னு சொன்ன அந்த போர்ஷன்ஸில் அந்த இறந்து போன பேசனை கேமரா வச்சு சுற்றி சுற்றி காட்டுவாங்க, பேக்ரவுண்டில் அந்த பிஜிஎம்ஸை போட்டு இழுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலை மட்டும் கொடுக்குது. அது போரிங்காக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா போரிங்காலாம் இல்லை, ஸ்ட்ரெச் பண்ணி இழுத்து சொல்கிறாங்க, ஏன்னா குறைவான ஒரு கண்டென்ட்டை வச்சு இந்த 8 எபிசோடு இழுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய போர்ஷன் உங்களுக்கு ஃபீல் பண்ண வாய்ப்பு நிறையவே இருக்குது. தென் இதுக்கப்புறம் இந்த சீரிஸில் இருக்கிற பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது ஸ்டார் ஆஃப் த பர்ஃபார்மர்னா நிவேதா பித்துராஜ் தான். அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இந்த சீரிஸுக்கு ஒரு நல்ல ஒரு பேக் போனாக இருந்திருக்கு. என்ன அப்படின்னா, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைலாக்ஸில் ஒரு 50-50 இங்கிலீஷில் தான் பேசுவாங்க, தமிழே பேச மாட்டாங்க. ஸோ தமிழ்னா இங்கே, அங்கே தெலுங்குனா தெலுங்கு, இந்த மாதிரியான வார்த்தைகள் அது குறைவாக தான் இருக்கும். ஸோ இங்கிலீஷ்லேயே பேசி வந்து பெரிய பீட்ரு விடுற மாதிரியான ஒரு போர்ஷன்ஸ் தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அது மட்டும் கொஞ்சம் மாற்றிருக்கலாம், டைலாக் வந்து கொஞ்சம் தமிழ்லேயே போட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்குது. தென் இதுக்கப்புறம் ஹீரோவோட கான்ட்ரிபியூட் அப்படின்னு பார்க்கும்போது அவருமே ஒரு நீட்டான பர்ஃபார்மன்ஸ், ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காரு. ஆனால் இன்னும் அந்த கதைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரோல் வந்து இன்னும் கொடுக்கலையோ அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுக்குது. வில்லனோட ரோலும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கலாம், கொஞ்சம் வீக்கான ஒரு சப்ஜெக்டாக இருக்குது. ஸோ இப்படி ஓவராலாக ஒரு நல்ல கிரைம் த்ரில்லருக்கு தேவையான எல்லா எலமெண்ட்ஸும் இருந்தாலும் ஒரு டிவி சீரியஸ் பார்க்குற மாதிரி, அதாவது ஒரு சீரியல் பார்க்குற மாதிரியான ஒரு டோனில் தான் இந்த கிரைம் சீரிஸை எடுத்திருப்பாங்க. ஸோ ஒரு 8 எபிசோடும் அந்த சீரியல் பார்க்குற மாதிரியான ஒரு டோனில் இருக்கும். அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு இந்த சீரிஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த சீரிஸில் பெரிய லெவலில் அடல் கண்டெல்லாம் இல்லை, ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த சீரிஸுக்கு நம்ம சேனல் ரேட்டிங்னு பார்க்கும்போது 5-3 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். ஒரு மஸ்ட் வாட்சபிளாக சஜஸ்ட் பண்ணால் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள்.